இன்னைக்கு எலிமினேஷன் ரவுண்ட் நீங்க எல்லாம் காம்போ ஆகி நிக்கிறீங்க. கோல்டன் டேபிள் டாஸ்க் ஒரு செம்ம கம்பைன்ட் ஈவென்ட் ஒன்னு இருக்கு. கம்பைன்ட் ஈவென்ட் என்ன மாதிரி வந்தாலும் எங்களுக்கு கோளாறு தான். இன்னைக்கு சுட சுட சேலஞ்ச், சூப்பரான சேலஞ்ச். சூப்பரா சிட்டிய என்னடா போண்டாவா பஜ்ஜி ஆஹா பஜ்ஜியா பஜ்ஜி பிடிக்கும். திஸ் நார்த் இந்தியன் டிஷ். இன்னைக்கு உங்களுக்கான சேலஞ்ச் பஜ்ஜி சேலஞ்ச். டிராகன் மேம் சாப்பிடுற சேலஞ்ச் இல்ல, செய்யற சேலஞ்ச். சாப்பிடுற மாதிரி யார் அவ்வளவு பேர் வாய் திறக்கறாங்க. இது பஜ்ஜி போடுற சேலஞ்ச் மட்டும் இல்ல, பஜ்ஜி சாப்பிடுற சேலஞ்சும். பஜ்ஜி ஈட்டிங் சேலஞ்ச். ஈட்டிங் யூ ஆர் ஈட்டிங். ஐயோ ஐயோ அம்மா, இதை நான் அருமையாக செய்வேன். ஓ மை காட். ஐயோ ஷெஃப் வேற யாருகிட்ட அந்த சேலஞ்ச் கொடுத்திருக்கீங்க? ஆண்டாண்டமா சாப்பிடுவானே. சும்மா இல்ல, சாப்பாட்டு குடோனியா வச்சிருக்கோம் நாங்க. அந்த நல்ல மாசம் நான் தான். அண்ணே நான் ஹாஸ்பிடல் செலவெல்லாம் பாத்துக்கறேன். இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கோல்டன் டேபிளுக்கான டாஸ்க் வந்து முதல்ல 25 நிமிஷம் நடக்க போகுது. இந்த 25 நிமிஷத்துல முதல் 5 நிமிஷம் டாப் குக் ஆரம்பிக்க போறீங்க பஜ்ஜி போடுறதுக்கு. அந்த போட்ட பஜ்ஜியை சாப்பிட போறது டூப் குக். எது? ஐ அம் டையிங். நல்லா கேளுங்க. அதுக்கப்புறம் பெல் அடிப்போம். அதுக்கப்புறம் திருப்பி டூப் குக் பஜ்ஜி போடுவாங்க, டாப் குக் சாப்பிடுவாங்க. எனக்கு வருத்தம்பா. ஆஃப்டர் ஐ அம் குக்கிங் யூ ஆர் டையிங். போயிட்டு வாங்க டாடா. எல்லாத்துக்கும் லைன் ப்ரொடியூசர் இருக்காங்க. அவங்க கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க எத்தனை பஜ்ஜி போட்டாங்க, எத்தனை பஜ்ஜி சாப்பிட்டாங்க. லைன் ப்ரொடியூசர்ஸ் கணக்கு வச்சுப்பாங்க. யாரு டீம் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஜ்ஜி சாப்பிட்டீங்களோ அவங்க தான் கோல்டன் டேபிள் வின்னர். இது சேலஞ்ச் இல்லையா, வெஞ்சன்ஸ். மிளகா பஜ்ஜி டாப் குக் போடுவாங்க, அத டூப் குக் சாப்பிடுவாங்க. ரெண்டாவது டூப் குக் வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடுவாங்க, அத டாப் குக் சாப்பிடுவாங்க. ஐயா நாங்க மட்டும் என்ன பாவம் செய்தோம்? மூணாவது டாப் குக் வந்து முட்டை பஜ்ஜி போடுவாங்க, அத டூப் குக் சாப்பிடுவாங்க. நாலாவது டூப் குக் வந்து ஆனியன் பஜ்ஜி போடுவாங்க, அத டாப் குக் சாப்பிடுவாங்க. அச்சச்சோ. ராகேஷ் அம்மா சாப்பிடவே மாட்டாங்களா? ஏதாச்சும் பாட்டி வந்து பஜ்ஜி சாப்பிட மாட்டாங்களா, அதனால பாட்டிக்கு பதிலா முக்குந்து வந்து சாப்பிடுவான். என்ன சொல்ற? ஓகே சேலஞ்ச் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மென்டார் ஷெஃப்ஸ் கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் சாய், ஷெஃப் பெருவான், ஷெஃப் ஏரியன் ப்ரோ. இந்த டாஸ்க் உங்களுக்கு 25 நிமிஷம். உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் now. மேம் என்னையா? கம் ஆன் கம் ஆன். ஐயோ போதுல போதுன்னு சொல்லக்கூடாது, நான் ஊத்திட்டே இருப்பேன். First is this now? எஸ் மேம் தட்ஸ் கட். என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. என்ன சார் டிராகன் மேல கை வச்சிட்டீங்க? ஏய் பிட்டா. This way only. என்ன சார் Ala குட்டி டிராகன் மேல கை என்ன சார் குட்டி நம்மள கைய வைக்கிறீங்க? சார் 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்க மாவு. என் டிராகன் கிட்ட மோன்னா உங்களுக்கு சாவு. உங்களுக்கு தான சாவி போ. இதோட நம்ம 4வது தடவை நம்ம ரெண்டு பேரும் காம்போ ஆயிருக்கோம். ஆமா. ஒரு தடவை கூட அந்த கோல்டன் டேபிள் பக்கம் கூட நம்ம போல. எதுக்கு? இந்த வாட்டியாவது நம்ம போவோம். சரி போலாம். ஐயோ பீச்ல டெஃபினட்டா நம்ம வந்து கடைய போடுறோம். ஓகேயா? பாத்தியா மூடி எல்லாம் மூடி பஜ்ஜியா பண்ண போறோம். எடு அது ஏன் போடுற மாவு பெரட்டுற? கஷ்டமா இருக்கே. ஐயோ இது வேற நான் சாப்பிடணுமா? கடவுளே என்ன காப்பாத்துங்கப்பா. எல்லா வாட்டியும் கோல்டன் டேபிள் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனா எனக்கு ராசி இருக்கிற மாதிரி கோல்டன் டேபிளுக்கான டாஸ்க் வரவே மாட்டேங்குது. எல்லா வாட்டியும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி டாஸ்க் கொடுக்குறீங்க நீங்க. மேம் I am tired. டயர்ட் 30 செகண்ட் கூட வேலை செய்யல, அதுக்குள்ள டயர்டா? இப்ப வாழைக்காய் ஃபுல்லா வெட்ட எப்ப நீங்க மிளகா பஜ்ஜி சாப்பிடுவீங்க? ஆமா அண்ணா, நீ மிளகா பஜ்ஜி போடுன சாப்பிடணும். நானு எங்க அண்ணன் இப்ப கலக்க போறாரு. அண்ணனுக்கே இப்ப கலக்க தான் போகுது. அட் அ டைம் சிவாஜி ஸ்டைல்ல 2 கையெழுத்து போடுறா இந்த பொண்ணு. பாத்தீங்கல்ல? இந்த வாட்டி கண்டிப்பா நான் கோல்டன் டேபிள் எடுத்துருவேன் பாருங்க. என்ன மிளகா பஜ்ஜி பார்த்தது இல்லையா? அங்க போ, அங்கேயே அதான் போடுறாங்க. இப்படியே பிச்சு என்ன பண்ண போறா? ஒண்ணுமே செய்யலையே, ஆடினே இருப்பேன். காதல் அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் என்னது? என்னை பொறுத்தவரை காதல்ங்கிறது கேர் ஆஃப் ஹியூமன். கேர் ஆஃப் ஹியூமன். சரி 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 சரி. மனிதனை மனிதர் புரிந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சுடுது சுடா ஆரட்டும். ஐயோ ஆறுபடி நான் சாப்பிடுறேன் இப்ப. அப்பதான் ஆரட்டும். ஐயோ சாப்பிடுறா. சாப்பிடா. சூடா இருக்குதா? மிளகாவை கர்றா. நீ தான் டிராகன் ஆச்சம். வாயில நெருப்பு வரணும்ல. ஆமா இல்லனா நெருப்பு சாப்பிடு. அந்த பஜ்ஜியை அடுப்புல இருந்து எடுத்து சாப்பிடுற நீ டிராகன். உன் வாயில இருந்து நெருப்பு வரணும். வாயில நெருப்பு ஆடு ரத்தம் வந்துட்டு இருக்கு. மோனிகா ஆடு பாப்பா. இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. ஐயோ இந்த வகத்தை அடுப்பு மாதிரி ஆக்கிட்டானே பயமுள்ள.
எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? ஐயோ பாருங்க காத்து ரொம்ப சூடு அம்மா. ஐயோ வர ஊரா வாய் காட்டு வாய் காட்டு வாய் காட்டு வாய் காட்டு ஒன்னும் ஆகாதுடா சாப்பிடுறேன். வாழைக்காய் வந்து விட்டமின் டி. ஓ மை காட். வைட்டமின் வாழைக்காய் என்னது? வாழைக்காய் என்ன விட்டமின் தெரியுமா? நான் சாப்பிட்டுட்டேன், விட்டுரு போடு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. போர்மா அண்ணே, நமக்கு வந்து உயிர் தான் முக்கியம். கோல்டன் டேபிள் கிடைக்குமா தெரியாது. எனக்கு கண்டிப்பா வேணும். ஹாஸ்பிடல்ல வேணா ஒரு டேபிள் கிடைக்கும். ஆமாண்டா, இந்த இதெல்லாம் வாட்டியாவது சாப்பிட்டா என்ன வேணும். ஆகுது? அண்ணே இந்த வாட்டி எனக்கு இந்த கோல்டன் டேபிள் கிடைச்சா எனக்கு தான் வந்து நான் எலிமினேஷன்ல இருந்து ஜெயிச்சிடும். அம்மோ சூடா இருக்கப்போ. ஐயோ பரவாயில்ல, இது சுட்ட வாய்க்கே ஏதோ சூடா இது வேட போகுது. செல்லக்குட்டி சாப்பிடுறா. நல்லா போறா நல்லா போறா. டேய் 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 நல்லா போறா. நல்லா போறா நல்லா போறா. சாப்பிடா சாப்பிடா. அவன் நிலைமையை பாடுறா. பாவம் நிலா பாருங்க. அவன் நிலைமையை பாருங்கடா. பாவம்டா. ஏன்டா பண்ணா? சீக்கிரமா டைம் அவுட். மேம் யூ டச்சிங் ஹார்ட் பீட்டிங். ஐ வில் kill you also. கம் ஆன். என்னடா? ஏய் என்னடாச்சு? டிராகா மேல கை வச்சு. என்னடா ஊட்டி விட்டுருக்கான்? அப்பா அப்பா. மேம் சூடா மட்டும் கேவலமா இருக்கு மேம் இது பஜ்ஜி. சார் இங்க பாருங்க சார். அப்படியே இந்த ஓடு எடுத்துட்டா அப்படியே திருப்பி பேண்ட்ரியில வைக்கலாம் சார். அப்படி பச்சையா ஒரு வேகம் கூட இல்ல சார். அப்படியே பேண்ட்ரியில எடுத்து வைக்கலாம். சிரிச்சிட்டு இருக்காங்க. சூடல இல்ல, பெரிய பைட் எடுங்க. ஏ சூடா இருக்கு. தொண்டை ரொம்ப கவுதடா. தென்ன பேபி பைட் எடுத்துட்டு இருக்க. பேபியா நீங்க? இது எப்படி தவறு? வாய் சுடுதுமா? சரி டேய், இப்ப நான் தான் பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும்? சாப்பிட்டு முடிக்கல படு பாவி. முடிஞ்சு எத்தனை அப்படியா? எப்படி இல்லடா? டேய் ஏய் கேரளால தானடா இருக்க. கேரளால சிப்ஸ் சீவி பார்த்தது இல்லையாடா? இப்படி இருக்குல்லடா. இது இப்படி பட்டையா சீவினா அப்படி பட்டையா வரும்டா. அப்படி பண்றா. டேய் திருப்பி அப்படியே தான் இப்படிடா. ஐயோ டேய் வரா இப்படி பண்றா வர. போடுங்க 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 போடுங்க. என்னாச்சு? ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு. குண்டு எரிச்சல கலப்பா. ஐயோ சாரி 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 சாரி. வாவ்! அடடே, பிரீதா ஸ்டால் இல்ல, தீனா பஜ்ஜி கடை. பாரு, செம்ம மெலிஸ். சூப்பர் அண்ணா, பஜ்ஜி கடை வச்சிட்டியா? சும்மா பகவதி படத்துல விஜய் சார் போடுற மாதிரி சும்மா ஸ்டைலா போடுவோம் சார். அவ்வளவுதான் மேம். இது ஆல்ரெடி பழக்கப்பட்டு தான். 10 வருஷம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்? பஜ்ஜி கடை தான் போட்டுருந்தேன். ஒரு கோல்டன் டேபிளுக்காக வேகாத பஜ்ஜியை சாப்பிடுற அந்த டெல்லாக்காக நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அவங்களை வின் பண்ண வைக்கணும். காபி கூட சூடா குடிக்க மாட்டேன் நானு. இங்க மிளகா பஜ்ஜி தான் ரொம்ப சூடா இருக்கும் தெரியுமா? சூப்பர் சூப்பர். எனக்கு உண்மையில வயிறு வலி வந்துரும். ஒன்னும் ஆகாது. பொறுமை 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 பொறுமை. இந்த சேலஞ்ச் எனக்கு பிடிச்சிருக்கு. சும்மா கிளம்புன எப்படி? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை ஒண்ணுதான் சாப்பிட்டிருக்கியா? ஏய் எடு. நான் 4 சாப்பிட்டுருக்கேன். சூப்பர். குட்டு தானே? வெரி குட். டேய் வேமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. பச்சி தான் போட்டுட்டு இருக்கேன் பாரு. டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிடு. அவ்வளவுதான். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. முங்குறாயா? நான் சாப்பிட்டேன். பஜ்ஜி குடுறா, பசிக்குது. இப்ப பண்ணிடுவாயா? இப்ப பண்ணிடுவா. ஒண்ணுமே தெரியலையே. அவர் வாய்க்கு மட்டும் என்ன பண்ணாலும் கிரைண்ட் ஆயிடும். 100% தெரியும் எனக்கு. அதனால பரவாயில்ல. எலிமினேஷன் இன்னைக்கு. அப்படியா? மேம் கண்டிப்பா ஒயில் கார்டுல வரணும். மிஸ் பண்ணுவேன். சாரி மேம் சாரி மேம் சாரி மேம். ஜஸ்ட் ஃபன் மேம். தள்ளு 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 தள்ளு. தெரியுதா? இன்னும் அடுத்து என்ன இருக்கு? ஆனியன் பஜ்ஜி இருக்கு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? சாப்பிடு. இந்த பச்சை வாழைக்காய் மட்டும் தின்னுட்டு எனக்கு எதுவும் வரக்கூடாது ப்ளீஸ். எதுவும் ஆகாது. இயற்கை யாராலும் ஒன்றும் செய்ய இவ்வளவு முடியாது. ஆயில் ஐட்டம் சாப்பிட்டுருக்கேன், எனக்கு பிம்பிள்ஸ் மட்டும் வரக்கூடாது ப்ளீஸ். ஒன்னும் ஆகாது. வாழைக்காய் பஜ்ஜி போட்டான். ஓகே பாத்துக்கோ. இப்ப நான் சாப்பிட ஆரம்பிக்கலாம்ல? மேம் நம்ம கோல்டன் டேபிள் விட்டுருவோம் மேம். ஏன்னா நம்ம சாப்பிட முடியல, டயட்ல இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்ட்ரைட்டா மெயின் டேபிள் பார்த்துப்போம். அப்படியா? அப்படி முடிஞ்சா மெயின் டேபிள் பார்ப்போம், இல்ல அதே விட்டுருவோம். டேய் நாங்கெல்லாம் சும்மா இல்ல. டேய் நாங்கெல்லாம் வந்துட்டு வாயிலடா, எங்களுக்கு கிரைண்டர்டா. அரைச்சிக்கினே இருப்போம்டா நாங்கெல்லாம். இந்தா. ஏய். 6 6. அண்ணா என் தங்க தான் என் உயிர்.
என் உலகமே அதுதான். அண்ணன் எப்படா உனக்கு வசிச்சு வெயிட் சாப்பிடு ஆறு பத்தாது தங்கச்சி இருடா ஊதி தரேன். உனக்கு இருக்கிற வாய்க்கு ஒரே இதில் நாலு பஜ்ஜி தரலாம். ஒழுங்கா சாப்பிடு தங்கச்சி சாப்பிட்டுமா ஏய் சாப்பிடு சாப்பிடு. கொலை பண்ண போறேன். வாந்தி இருக்க கூடாது. சரி ஓகே சரி ஏய் வா அங்க போய் சாப்பிடு. காரணம் எஸ்கேப் ஆகாதீங்க, வா ஒழுங்கா குடி. ரெண்டு மூணாவது டப்பு சாப்பிடு. என்ன மிரட்டுற? இந்த வாட்டி கோல்டன் டேபிள் டாஸ்க் வாங்கணுமா வேண்டாமா? எத்தனை சாப்பிட்டோம்? இது 4 வெயிட் பண்ணாத குடி. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. கோல்டன் டேபிளா கேக்குற? கோல்டன் டேபிள் வாங்கடா. கோல்டன் டேபிள் இனிமே கேளுங்க யாராச்சும், அப்பா பாத்துக்கிறேன். சபாஸ் மாமா. அப்பா ஏன் உங்க டீத் மட்டும் டிஃபரெண்டா இருக்கு? இது எங்க ஸ்டைல். திருப்பி போடணும் சொல்றீங்களா இல்ல தூக்கி போடணும் சொல்றீங்களா? திருப்பி போடுறா. கொஞ்சம் தலையசைச்சா கூட சம்மதம்னு ஒரே போடா போட்டுருவாங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நீயே சாப்பிடு ஒண்ணும் இல்ல சாப்பிடு. கமான். ஏய் எப்படின்னா தண்ணி குடி இல்ல எண்ணெய குடி, ஆனா அது சாப்பிட்டுரு. யோ என்ன ஒரு கப் கொடுங்க. கப்பா சாப்பிடுறேன். என்ன பண்ண போற? தண்ணியில போட்டு சாப்பிடுறியா? டக்குனு போகுது. ஐயோ எல்லாரும் கிட்ட சொல்லு, நான் கரெக்டா என்ன சொல்றது. இந்த மாதிரி பஜ்ஜி இது வரைக்கும் யாருமே போட்டது இல்ல. பஜ்ஜினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வந்து டெல்னா தான். பாருங்க, இது கம்ப்யூட்டர் டிசைன் எக்ஸ்பர்ட் குவாலிட்டி. பஜ்ஜி போதும். சாப்பிடுங்க. எனக்கு நிலா காட்டி வாயில ஊட்டி விட்டீங்கல்ல, சாப்பிடுங்க. வெள்ளை அடிக்க மாட்டாங்க, நான் சொல்லி வச்சிருக்கேன். வாங்கி உங்க அம்மா பாடின பாடு. முதல்ல நீங்க வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடுங்க. வந்து தொட்டியில இருந்து குதிச்சா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். சாப்பிடு நல்லா சாப்பிடு. அக்கா இப்ப டாப் குக்ஸ் எல்லாம் அந்த முட்டை பஜ்ஜி போட்டா. இப்ப பாருங்க நீங்க. ஐயோ முட்டை அப்படியே போட்ட. ஐயோ முட்டை அப்படியே போட்ட, என்ன பண்ணலாம்? எடுத்துடலாம்ல. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. முட்டை தெரியாம அப்படியே போட்ட. என்னாச்சுங்க? அங்க பாருங்க மாமா, உலகத்துல எந்த ஒரு பொண்ணு ஒரு பஜ்ஜி போட்டு பாத்துக்க மாட்டீங்க சார். அதான் இப்படி தூக்கி பாஸ்கெட் பால்ல பால போறவ தூக்கி போடுறாங்க. டக்குன்னு கேட்டு உடனே ஸ்பீடா வான. 4 முட்டை போட்டிருக்கோம். ஸ்பீடா வா, சீக்கிரம் வா. சாப்பிடுங்க, அப்படியே வாயில போட்டுங்க. தொறங்க நீங்க. ஐயோ அந்த பொண்ணு என்ன கொன்றும் போல இருக்கு. சாப்பிடுங்க. வா தொறங்க. இல்லன்னா சீக்கிரம் அப்படியே ஒரு வாய்தா. நான் சாப்பிடுறேன். ஒரு வாய்தா, ஜஸ்ட் ஒன் வாய். வாய் தான் அது வேணும்ல, அத்த வாட்டி பேசுறதுக்கு. ஏய் நீ சாப்பிடியா? கோல்டன் டேபிள் அவங்க வாங்கி தெரியல நீங்க. செஃப் கோல்டன் டேபிள் வாங்கி தெரியல. கோல்டன் டேபிள் வாங்கி போடுங்க செஃப். டைரக்டா எலிமினேட். அம்மா தாயே, என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா. இது பண்ணிட்டு எனக்கு இன்னைக்கு இந்த டேபிள் கிடைக்கல, நான் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் இந்த ஃப்ளோர் இன்னைக்கு. அடுத்த முட்டை அப்படியே ஒரு வாய் எடுத்து போடுங்க, தைரியமா பண்ணுங்க. ஆரம்பமே உனக்கு வெற்றிதான். வெற்றி உனக்கு. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்றதெல்லாம் கிடையாது, டைரக்டா எடுத்து சாப்பிட்டுருவாங்க. சூடா இருந்தா பரவாயில்ல சாப்பிடு. எக் சாப்பிட்டா புரோட்டீன்டா, உடம்புக்கு அவ்வளவு நல்லதுடா. அங்க பாரு, அதுக்கு உடம்பு இருக்கணும்ல. நான் கத்துறேன் இன்னைக்கு. நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. இனிமே உன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? சாப்பிடுங்க. You can do it. சாப்பிடுங்க. ஃபுல் வெரி பெரிய வாய் அப்படியே போடுங்க. பெரிய வாய் அப்படியே போட்டா அவ்வளவுதான். அப்புறம் எதுவுமே சாப்பிட ஒண்ணும் முடியாது. ஆகாதுன்னா என்ன நம்புங்க, ஒண்ணும் ஆகாது. இது முட்டை தான். 5 ஐயோ பார்த்து துப்புங்க. ஐயோ போக. என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அவங்க பாருங்க, நான் பாசமா ஊட்டி விடுறாங்க. கிரண் ஏய் ஐயோ சாப்பிடுறா. ஐயோ நான் என்ன செய்வேன்? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. தல கேளு தலைவா. இருடா, முட்டை ஓடோட வைக்கிறாங்க சார். அதாவது முட்டை ஓடு இருக்கு சார். ஒரே இங்க பாருங்க சார், ஃபுல்லா ஓடு சார். நான் சாப்பிடுற ஒரே காரணத்துக்காக எல்லாமே ஓடு சார்.
ஒண்ணு கூட மட்டும் பிரிக்கல சார். சத்தியமா இவங்க ஜெயிக்க இவங்க மட்டும் பிரைஸ் கொடுத்தீங்க நானே திட்டுவேன். ஃபுல்லா ஓடு சார். தண்ணியில போட்டு நினைச்சிருங்க. கழுகி தரவா? ஏய் இது நல்ல ஐடியாவா இருக்கு. ஏய் பெர்ஃபெக்ட் ஐடியா. அப்படியே போட்டுருங்க. இதெல்லாம் சூடே இல்ல. இதெல்லாம் நான் தண்ணியில போட்டு வச்சிருவேன். 6 முடிஞ்சு போச்சு. 7 இந்தாங்க இது அறிச்சு. மாறிடுச்சு. இப்போ உண்டானே வெங்காய பஜ்ஜி அப்படி விட்டு. ஏய் நல்லா பண்ணுங்க. Make it beautiful. இவங்களுக்கு பண்ணா மட்டும் நல்லா பண்ணணும் சுத்தமா. Less butter, less oil. என்னோட வால் கலஞ்சா பரவாயில்ல. அடி கெட்டண்ணம் முடிச்சவளே. வெங்காயம் உரிக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. உரிக்காதீங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடுக்கிறியா? ரவுண்டா கட் பண்ணு. உரிக்காமலே சாப்பிடுவீங்களா? அப்படியா? ஆமா அதை வச்சுட்டு மாவை கிள்ளி மேல விடுங்க. கெட்டிக்காரி. Eggshell is protein. Eggshell is calcium. Calcium. Oh yes. See, she loves you. I love you too, right? Yes, I love you too, man. ஆயிரம் மறக்க முடியுமா? அதாவது 1000 தான் இருந்தாலும் அசிங்கமே இல்ல. ஆனியன் பஜ்ஜி சாப்பிடுங்க. யார் அது கெச்சப்லாம் கொடுக்கிறது? I am your best friend. எரியுதுடா, நெஞ்செரியுது, வயிறு எல்லாம் எரியுதுடா. உங்க இன்னே பாருங்க. இங்க பாருங்களா மேம், உங்களை பார்க்க கூட சொல்ல மேம். திரும்ப இங்க பாருங்களா, உங்களை அங்க பார்க்க கூடாது மேம். இதோ வந்துட்டேன். ஐயோ மலையா சாச்சி புட்டாங்களே. பொண்ணுங்களை பார்த்தா வலிக்கு விழுந்து தெரியும். பொண்ணுங்களை பார்த்தா வலிக்கு விழுந்துருவேன். பேட்டி தடிச்சிருச்சுடா. இல்ல பொண்ணுங்களை பார்த்து வலிக்கு விழுந்துட்டீங்க. எங்க அண்ணா விழுந்துட்டாரா? எவ்வளவு சிரிச்சுக்கிட்டே வந்து போற ஹாப்பியா. எங்க அண்ணா விழுந்துட்டாரா? எல்லாரும் கேளுங்கடா, நான் தான் ஜெயிக்கிறேன் இன்னைக்கு. முடியல தெரியும் அக்கா கொஞ்சம் எவ்வளவு ஆச்சு? போதுமா? இன்னொரு ஒரு வெங்காயம் குடுறா. அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நாகாலி. ஏய் பேக் ஹேண்ட் பேக். நீ திருந்தவே மாட்ட. ஹேண்ட் பேக் பட் இன்னைக்கு நீ ஜெயிக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. சாப்பிடு, வாயில போடு. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. One more. Delna, you can. One more. 10. Golden table. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. 10. பட்டு முட்டை பஜ்ஜி 10 இந்த பஜ்ஜி இப்ப சாப்பிட்டுருக்கோம். அப்படியாடா? ஆமா சார். சூப்பர்ரா. என்ன கஷ்டப்படுறா? 11 11மா. 11. என்னால காண முடியாது. எப்படி நான் உங்களால மட்டும் அதுதான்டா டெல்னா. வண்டி படிக்க போகுது. ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. அவ ஜெயிக்கிறவன் முடிவு பண்ண ஜெயிச்சிருவா. வந்தி வருதா? ஐயோ நல்ல சுட்ட வெங்காயம். 10 9 8 7 6 5 4 3 2 1. டைம்ஸ் அப். இப்ப புரிஞ்சுக்கிட்டியா என்னுடைய திறமைய? ஃபேண்டாஸ்டிக். வா, இந்த 14 பேர் இத்தனை பஜ்ஜி சாப்பிட முடியும்னு சொல்லி உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறீங்க நீங்க. உலகத்துக்கு இன்னைக்கு யார் எவ்வளவு பஜ்ஜி சாப்பிட்டாங்க சொல்லலாம். பிரியங்கா அண்ட் மீனாட்சி சேர்ந்து 17 பஜ்ஜி. ஐயோ 17 அப்பதான் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. கிரண் அண்ட் அதிர்ச்சி அருண் 19 பஜ்ஜி. வாகீசன் அண்ட் மோனிஷா 21 பஜ்ஜி. பிரீதா பதீனா 24 பஜ்ஜி. ஏய் நம்ம அவ்வளவு சாப்பிடல போல. இப்போ மத்த 3 டீமை நான் முன்னாடி கூப்பிடுறேன். அதுல இருந்து யாரோ ஒருத்தர் வின்னர். டாப் 3 டெல்னா, ரவி அண்ட் டிஎஸ்ஆர். கலக்கு ஏ டெல்லு சலோ கலக்கறியா? இருக்கட்டும். See, he was eating, you were not eating. Wait ma'am. Main table. Shut up. அதிகமான பஜ்ஜி சாப்பிட்ட 6 பேர் நம்ம முன்னாடி நிக்கிறாங்க. இதுல ஒரு டீம் வந்து கோல்டன் டேபிள் வின் பண்ணிருக்கு. இந்த கோல்டன் டேபிள் டாஸ்க்ல 3வது பரிசு போறது டிஎஸ்ஆர் அண்ட் நிக்கி. வருவீங்கன்னு நான் நினைக்கல. 27 பஜ்ஜி சாப்பிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. 27 கடுப்புலயும் எவ்வளவு சாப்பிட்டுருக்காரு பாருங்க. இதுக்கு அடுத்தபடி ஒரே ஒரு பஜ்ஜி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு ரவி, பாட்டி அண்ட் முகுந்த் 28. அந்த வினர் இஸ் டெல்னா 29. யாரா இது? முத முறையா கோல்டன் டேபிள் வின் பண்றது டெல்னா 29 பஜ்ஜி.
கத்தியில் இல்லைன்னா நடந்துருவே இருக்காது சார் இவங்க தான் சார் நிறைய சாப்பிட்டாங்க உண்மையானுமே சார். நான் வந்து முட்டை நிறைய சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன். ஆனால் இவங்க வந்து அந்த வெங்காயம் ரொம்ப சூடாக இருக்கும் சார். அது வந்து நான் வந்து பயந்துனே இருக்கேன், என்னடா வாய் எதனா சுற்ற போகுதுன்னு சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. டெல்லா தனியானா 13 வெங்காய பஜ்ஜி சாப்பிட்டுருக்காங்க. Oh my God. ஏய் பாவி, ஒரே செகண்ட், இவர் ரீவேல்யூவேஷன் கேட்டுட்டு இருக்காரு. நான் இவ்வளவு வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாத்ரூம் கூட போயிட்டு வந்தேன். இந்த வயசுல 12 பஜ்ஜி சாப்பிடுறது எவ்வளவு கஷ்டம். கரெக்ட். ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணா அதை கண்டிப்பா முயற்சி பண்ணிட்டே இருந்தா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இன்னைக்கு வந்து டெல்னாக்கு வந்து கோல்டன் டேபிள் கிடைச்சிருக்கு.